ஹாய் ஹலோ வாங்க. இன்றைக்கி தக்காளி சாதம் தான் செய்ய போகிறேன். அதுக்கு தேவையான பொருள் 4 தக்காளி 3 வெங்காயம் எடுத்துருக்கேன் மீடியம் சைஸில். நீங்கள் எவ்வளோ வேணும்னு நீங்கள் எடுத்துக்கோங்க. நான் 1/2 கிலோ அரிசிக்கு தகுந்த அளவுக்கு நான் எடுத்திருக்கேன். குக்கர் வச்சுக்கலாம் ஸ்டவ்வில். டேஸ்ட்டுக்கு நல்லா வாசனையாக இருக்கிறதுக்கு ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேன். எக்ஸ்ட்ரா எவ்வளோ ஆயில் வேணும்னு பார்த்து நீங்கள் சேர்த்துக்கோங்க. நான் எவ்வளோ வேணும்னு நான் சேர்த்துக்கிறேன். ஒரு 4 டீஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துருக்கேன். 2 பட்டை, 3 லவங்கம், 2 ஏலக்காய் சேர்த்துருக்கேன். வெங்காயம் நீளமாக நல்லா மெலிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதுவும் சேர்த்துக்கலாம். வெங்காயம் வதங்கிறதுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்து வெங்காயத்தை நல்லா பொன்னிறமாக நம்ம வதக்கி எடுத்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கட்டும். யார் யாரெல்லாம் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலையோ அவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். நல்லா வதங்கி வருது பாருங்கள். உப்பு போட்டு சீக்கிரமாகவே வதங்கிடும். 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம் காரத்துக்கு. நல்லா வதங்கி வந்துருச்சு. நம்ம வீட்டிலையே நல்லா இஞ்சி பூண்டு 2 சேர்த்து அரைச்சி பேஸ்ட் இருக்குது. நான் சீரக சம்பா அரிசி தான் எடுத்திருக்கேன். நல்லா சுத்தமாக கழுவி வச்சுக்கலாம். சீரக சம்பா நல்லா வாசனையாக சூப்பராக இருக்கும். சீரக சம்பாவில் பிரியாணி, தக்காளி சாதம் எது செஞ்சாலும் நல்லா வாசனையாக செம்மையாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. வீட்டில் அரைச்சி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நான் 1.5 ஸ்பூன் எடுத்திருக்கேன். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை போட்டு நல்லா வதக்கிக்கலாம். நெய் சேர்த்தவே நல்லா வாசனையாக இருக்குது. தக்காளி நான் நிறைய பேர் கட் பண்ணி போடுவாங்க. நான் அரைச்சி சேர்க்குறேன். ஏன்னா அது தொக்கு தொக்காக இருக்காது, அரைச்சி சேர்த்தா நல்லாயிருக்கும். சில பேர் தக்காளி சாதத்துலேருந்து எடுத்து சைடில் எல்லாம் வைக்குவாங்க. இப்படி அரைச்சி ஊற்றிட்டா எல்லாமே நம்ம சாப்பிட்றோம் இல்லையா, நல்லா சத்து தானே, அதனால் நான் அரைச்சி ஊற்றிட்டேன். மஞ்சள் பொடி 1/4 டீஸ்பூனு, மிளகாய் பொடி 1/2 டீஸ்பூன், கரம் மசாலா 1/2 டீஸ்பூன் எடுத்து இதில் சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா, ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி 2 சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா பேஸ்ட் ஆகணும். நல்ல ஒரு கிரேவி ஆகிடுச்சு பாருங்கள். இந்த அளவுக்கு ஆகணும். எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வருது பாருங்கள். சிம்லேயே வச்சு நம்ம வதக்கிட்டா நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. இப்போ நம்ம சீரக சம்பா அரிசி நல்லா கழுவி எடுத்து வச்சுருக்கோம், அதை சேர்த்துக்கலாம். எவ்வளோ அரிசி எடுத்துருக்குறோன்னா அந்த அளவுக்கு டபுளாக நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். 1/2 கிலோ அரிசிக்குன்னா அது எத்தனை கிளாஸ் எடுத்துருக்குறீங்களோ அத்தனை கிளாஸுக்கு டபுளாக தண்ணி சேர்த்துக்கோங்க. 1/2 லெமன் புழிஞ்சு விட்டுறேன். லைட்டாக கிண்டிக்கலாம். அரிசியோடையும் ஊற வச்சுருக்கேன், லைட்டாக கிண்டிக்கலாம். தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்தாச்சுங்க. உப்பு எவ்வளோ வேணும்னு பார்த்து நீங்கள் போட்டுக்கோங்க. போட்டுட்டு நல்லா கலக்கிட்டு நல்லா வேகட்டும். 3/4 பாகம் வெந்து வந்துருச்சு. மூடியெல்லாம் வைக்கக்கூடாது. 3/4 பாகம் வந்துருச்சு. தண்ணி பாருங்கள் எவ்வளோ இருக்குதுன்னு சொல்லிட்டு இந்த அளவுக்கு வர வரைக்கும் நம்ம வேக வச்சு ஒரு மூடி, குக்கர் மூடி எடுத்து மூடிடலாம். விசிலெல்லாம் வைக்கக்கூடாது. மூடிட்டு ஸ்டவ் சிம்மில் பண்ணிவிட்டு இந்த மாதிரி மூடி வச்சிடலாம். 6 நிமிஷம் இல்லைன்னா ஒரு 7 நிமிஷம் வச்சா போதும். சூப்பரான தக்காளி சாதம் ரெடி ஆகிடுச்சு. உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். பாய்.